ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் சேனல். நம்ம சேனலில் நிஃப்டி சார்ட் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னிலிருந்து நம்ம பேங்க் நிஃப்டி சார்ட்டும் பார்ப்போம். நிஃப்டி சார்ட் அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் நம்மளோட சேனலில் போனீங்கன்னா வீடியோஸில் நீங்கள் கிளிக் பண்ணி நிஃப்டி சார்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து டேட் 29th. இன்னைக்கு நைட்டு வந்து இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். நாளைக்கு 30th. ஓகேங்களா? நாளைக்கான சார்ட்டை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. நாளைக்கு 9:15 10:25 ஒரு sideways down தான் இருக்கும். பட் இங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகேங்களா? இந்த இடத்தை நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு என்ன சொல்றது, இது வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்கு. எனக்கு ஷோர் ஷார்ட்டா சொல்ல முடியல. பட் ஆனா சைட்வேஸ் டவுன் கீழே போகுன்றது அஸ்ட்ராலஜிக்கலா இருந்தாலும் கன்ஃபார்மா கொடுக்குற இடத்துல மட்டும் நீங்க ட்ரேட் எடுத்தா போகும். ஓகேங்களா? இந்த இடத்துல நாளைக்கு 10:55 கிட்டத்தட்ட ஒரு 10:15 வச்சுக்கோங்களேன். 10:50 ஒரு ட்ரேட் எடுங்க. 10:50 ஒரு ட்ரேட் எடுங்க. பைக் எடுங்க. சப்போர்ட் இருந்தா மட்டும் எடுங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சா மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா? அப்பதான் இது வேலை செய்யும். ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் இருந்தா 10:50 வந்து பை எடுங்க. அதுக்கப்புறம் பெருசா ஒன்றும் இல்லை நாளைக்கு. ஆக்சுவலா பேங்க் நிஃப்டில ட்ரேடிங்னு பாத்தீங்கன்னா 11:15 ஒரு 11:15 இருந்து $2:15 அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து எப்படின்னா ஒரு மேலேயும் இல்லாம கீழேயும் இல்லாம ட்ரேட் வந்து இப்படி போகலாம், இல்லைன்னா இப்படி போகலாம். ஒரு மொமெண்டம் இருக்காது. கீழே ஒரு ஆள் இருப்பாங்க, மேல ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்க போய் என்னத்த ட்ரேட் எடுக்கிறதுன்னு இருக்கும். பிரீமியம் தான் கரையும் தேவையில்லாம. ஸோ நீங்க செல்லரா இருந்தீங்கன்னா நீங்க புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் வேணா செல் பண்ணுங்க. கொஞ்சம் தள்ளி செல் பண்ணுங்க. இந்தி மணில செல் பண்ணாதீங்க, கொஞ்சம் தள்ளி செல் பண்ணுங்க. ஏன்னா எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதனாலதான் அவாய்டுன்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை. $2:15 வச்சுக்கோங்க. ஸோ 2.25 வந்து ஒரு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு ட்ரேட் எடுக்கலாம் பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா? இந்த இடம் வந்து ஒரு டக்குன்னு இழுத்துட்டு போகுமா தெரியாது, பட் ஒரு மொமெண்டம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரேட் எடுங்க. ஸோ ட்ரேட் வந்து நான் சொல்றது எல்லாமே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் இருந்தா மட்டும்தான் நீங்க ட்ரேட் எடுக்கணும். if you do not find any support and resistance, please ignore the trade. ஓகேங்களா? ஸோ அதான் என்னால் சொல்ல முடியும். ஸோ ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்க. நான் வந்து சிவியர் ரிஸ்க் அட்வைசரி கிடையாது. ஓகேங்களா?
நான் NACM கோர்ஸும் நான் முடிக்கல. நான் வந்து படிச்சதெல்லாம் ஃபினான்ஸ் பேக்ரவுண்டு, MNC IT கம்பெனிலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து அஸ்ட்ராலஜி ஒரு 8-9 இயர்ஸாக நான் தெரியும் எனக்கு. ஸோ ப்ளஸ் கொஞ்சம் என்ன சொல்றது சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கேன் அனாலிசிஸ்லாம் வந்து அதை வச்சு நான் ட்ரேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறதுக்கும் வந்து உங்களோட ரிஸ்க் வந்து உங்களோட கையில் தான் இருக்கு. ஓகேங்களா? நான் வந்து உங்களுக்கு போட சொல்லலை. பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அவேர்னஸ், ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். சரிங்களா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நீங்க பார்த்து பர்ஃபெக்டா ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இது என்னோட அசம்ஷன்ஸ் படி 85% வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து ஃபுல்லா அமௌண்ட்டை வந்து எப்பவுமே வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்றது ஒரு 100, அதாவது 100 லாட் எடுக்கிறீங்க ஒரு மாசம்னா 100 லாட்டே தான் எடுக்கணும். 400 லாட் போறது, அப்புறம் மறுபடியும் 100 லாட் எடுக்கிறது. ஸோ இதெல்லாம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அந்த மணி மேனேஜ்மெண்ட்லாம் நீங்க பண்ணாதான் உங்களால வந்து எந்த ஒரு ட்ரேடிங்காக இருந்தாலும் ப்ராஃபிட் பண்ண முடியும். நீங்க என்ன விளையாடணும்னா நம்மளுக்கு ஆசை தான் விளையாடும். ஓகேங்களா? சரி, அந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 200 குவான்டிட்டி போட்டிருந்தா நம்ம இன்னும் நல்லா ப்ராஃபிட் பண்ணிருக்கலாமே தோணும். அன்னைக்குன்னு பார்த்து இறங்கிச்சுன்னு நீங்க போட்ட காசு எல்லாமே, அதாவது நீங்க ஒண்ணும் இல்ல ஒரு 10 நாள் நீங்க 2000 ப்ராஃபிட் பண்ணிருப்பீங்க. சரி, நமக்கு நல்லா தானே ப்ராஃபிட் வருது. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நாள்ல வந்து இன்னைக்கு வந்து ஒரு குவான்டிட்டி அதிகமா போட்டு பண்ணோம்னு இந்த ப்ராஃபிட் எல்லாத்தையும் வந்து ஒரே நாள்ல விடுவீங்க. ஸோ அதனால பார்த்து பண்ணுங்க. ஒரு மாசம் 100 குவான்டிட்டி வச்சு பண்றீங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்றீங்கன்னா அடுத்த மாசம் 150 போங்க. ஓகேங்களா? 150 போங்க, அப்படி பண்ணுங்க. ஏன்னா ஒரு வளையம் இருக்குதுன்னு வைங்க, வளையத்துக்குள்ள நீங்க இருக்கீங்க. ஓகேங்களா? வளையத்துக்குள்ள நீங்க இருக்கீங்க, இங்க இருக்கிறீங்க. இங்க இருந்து வளையத்துல இருந்து நீங்க அந்த பள்ளத்துல இருந்து மேல வரணும்னா எப்படி வருவீங்க? இங்க இருந்து ஒரே ஒரு ரன்னு, ஒரு மெதுவா பொறுமையா ஒரு ரன் அடிச்சுதான் நீங்க மேல வர முடியும். இங்க இருந்து மேல தாவனா கீழே விழுந்து அடி வாங்குவீங்க. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமா பண்ணாதான் மேல வர முடியும். ஒரே காலை எட்டி மேல வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே தான் விழுவீங்க. ஸோ பார்த்து பண்ணுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே டெலிகிராம் லிங்க்ல வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டெலிகிராம் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிங்க. இது ஏதாவது ஒரு சேஞ்சஸ்னா நான் அதில் போடுவேன். ஸோ மொரோவர் நம்ம நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் பார்ப்போம். ஸ்டாக்குக்கும் நான் வந்து சொல்லுவேன். ஓகேங்களா? ஸ்டாக் வந்து இன்னும் பர்ஃபெக்டா இருக்கும். ஏறும்னா ஏறும் அப்படின்னு இருக்கும். இதுவாச்சு இன்ட்ராடேன்றது வந்து ரொம்ப ரிஸ்க். இது நான் பண்ணி கொடுக்குறேன்னா இதுக்கு எனக்கு வந்து 6 hours ஆகும். ஓகேங்களா? சும்மா கிடையாது, 6 மணி நேரம் நான் உழைக்கணும் இதுக்கு. ஓகேங்களா? அஸ்ட்ராலஜிக்கலா எடுக்கணும், கேனா எடுக்கணும், எல்லாமே நான் ஒர்க் அவுட் பண்ணணும். சும்மா நான் வந்து உங்களுக்கு கொடுக்கல நான். ஓகேங்களா? ஸோ இது என்னோட உழைப்பு அதிகமா இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க. சரிங்களா? லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க சோஷியல் நெட்வொர்க்ல. ஓகே, தேங்க்யூ கைஸ்.